கம்யூனியன் கிறிஸ்மஸ். கம்யூனியன் கிறிஸ்மஸ் இதே போல கிறிஸ்மஸ்ல கூட கம்யூனியனா? எஸ், இட் இஸ் அவைலபிள். எல்லாமே அவைலபிள் சார். வாட் இஸ் தட் கம்யூனியன் கிறிஸ்மஸ்னுடைய தலைப்பு? Glory to God in the highest, and on earth peace, goodwill towards men. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக. ஆமென். ஸ்தோத்திரம். எப்படி திருவிருந்தும் கிறிஸ்மஸ்ல சம்பந்தப்படுகிறது என்பதை நீங்கள் கவனிக்கலாம். இதனுடைய உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக என்பது எப்படிப்பட்ட ஒரு பொருந்துதல் இந்த இடத்துல இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். Luke chapter 2 verse 8 to 14. அப்பொழுது நாட்டில் மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியில் தங்கள் மந்தை காத்துக் கொண்டிருந்தார்கள். அவ்வேளை கர்த்தருடைய தூதன் இடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதனை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். எல்லா ஜனத்திற்கும். இட்ஸ் நாட் தி ரிலிஜன் பேக்ரவுண்ட், தி வெரைட்டிஸ் ஆஃப் பீப்பிளை பற்றி இல்ல, கேட்டகரியை பற்றி இல்ல. எல்லா உலகத்தில் பிறந்த எந்த மனுஷனுக்கா இருந்தாலும் சமாதானம் உண்டாகணும், அவ்வளவுதான். தேவனை பொறுத்த வரையிலே உலகத்தில் உண்டான எல்லா மனுஷனுக்கும் சமாதானம் உண்டாகணும், அவ்வளவுதான். இன்று இன்று இன்று, நாளை இல்ல, நேத்து வந்தார் இல்ல, நாளை வரப்போறார் இல்ல, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். He is present today. பிள்ளையை துணியில் சுற்றி முன்னணியில் கிடைத்திருக்க காண்பீர்கள். பிள்ளையை துணியில் சுத்துறது எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் செய்ததுதான். ஆனால் பிரசன்டபிளா வச்சிருக்காங்க, முன்னணியிலே கிடைத்திருக்கிறாங்க. அதான் இதுல இருக்கிற ஸ்பெஷாலிட்டி. குழந்தைய எப்பவுமே அவங்க ரொம்ப மறைச்சு வைப்பாங்க. ஆண்டவர் நாள் 8ஆம் நாள்ல விருத்த சேதனை பண்றதுக்காக சபைக்கு வரணும்ன்றாங்க. ஆனால் நம்ம நாட்கள், நம்ம ஜனங்கள்லாம் 2 வாரம் 3 வாரம் சபைக்கு வர மாட்டாங்க, உத்தம கிறிஸ்தவர்கள். ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் இந்த இடத்துல என்ன தெளிவா சொல்லுதுன்னா, முன்னணியில கிடைத்திருக்கிறார்கள். They were presented in front of everybody. எல்லாரும் பார்க்கிறதுக்காக வைக்கப்பட்டது போல அவர்கள் வச்சிருப்பாங்க. ஏன்னா வசனம் என்ன சொல்லுதுன்னா, இதுவே உங்களுக்கு அடையாளம். திஸ் இஸ் த ஐடென்டிட்டி. ನಿಮಗೆ ಇದ ಗುರುತು. இந்த குருத்து சொல்லும் பொழுதுதான் நமக்கு யோசனை வருது, ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு அடையாளத்தை எல்லாருக்கும் பிரசன்ட் பண்ற அளவுக்கு வச்சிருக்காங்கன்னா, இட் இஸ் நாட் ஃபார் சிங்கிள் ஃபேமிலி, இட் இஸ் நாட் ஃபார் த பர்டிகுலர் ஃபேமிலி டிசெண்டன்ஸ், இட் இஸ் நாட் ஃபார் த குரூப், இட் இஸ் நாட் ஃபார் த கண்ட்ரி, இட் இஸ் ஃபார் ஆல். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஞாபகப்படுத்திட்டா பழசெல்லாம் ஞாபகப்படுத்த எனக்கு இஷ்டம் இல்லை. குடும்ப கடவுள், எங்க சந்ததியின் கடவுள், எங்க ஊர் கடவுள் கிடையாது. God for all, God for all. எல்லா ஜனத்திற்கும் உரிய ஒரு ஆண்டவர் தான் இந்த இடத்துல சொல்லப்படுது. இந்த கான்செப்ட்களை கொஞ்சம் கொஞ்சம் அர்த்தமா நீங்க புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு இருந்தா அந்த நாளுக்கு தான் போவாங்க, அந்த நாள்ல தான் பூஜை பண்ணுவாங்க, அவங்கள தான் பண்ணுவாங்க. அப்படி இல்லை. உலகத்தில் பிறந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி, அந்த ஒளி ஆகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது, உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனுக்கும் அவர்தான் சகாயர், தேவன், ரட்சகர், பரிசுத்தர். அந்த க்ஷணமே, இம்மீடியட் மினிட்ஸ், இம்மீடியட் செகண்ட் சொல்லி வச்ச மாதிரி தேவதூதர்கள் பரமசேனையின் திரள். There is a mob, there is a group, there is a mob of mass of போற்றுகிறதற்கும் துதிக்கிறதற்கும் ஆராதிக்கிறதற்கும் சகலவற்றுக்கும் ஏற்ற தேவதூதர்களாய் அந்த இடத்திலே தூதனுடைய தோன்றி
சமயத்துக்கு தகுந்தார் போல, வாண்டிங்க்கு தகுந்தார் போல, தேவைக்கு தகுந்தார் போல அந்த தேவதூதர்கள் முன்புக்கு தோன்றி, there is a one concept in the world. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு யாரா இருந்தாலும் மகிமை உண்டாக வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும். பூமியிலே யாரா இருந்தாலும் சமாதானம் உண்டாவதற்கு காரணமாக வேண்டும். மூன்றாவதாக, மனுஷர் யார் மேலும் நாம் பிரியத்தை காட்டினால் மட்டுமே தேவ அன்பை வெளிப்படுத்த முடியும். சாரி வாங்கி கொடுத்து பாருங்க, நெக்ஸ்ட் பண்டிகைக்கு எப்போ போய் சாரி வாங்கணும்? இந்த சாரி நல்லா இருக்குதப்பா, இல்ல இது எல்லாரும் கட்டுறாங்க. இந்த சாரி நல்லா யாருமே கட்டுறது இல்லை, அதனால வேணாம். இதே மாதிரி இருக்குது மஞ்சா, ரெட் இருக்குது, சேப் இருக்குது, பெச்சை இருக்குது, எது வேணும்? வேற எந்த போடுப்பா, ஒருத்தர் முன்னால எனக்குதா பாருப்பா, அந்த மூலையிலிருந்து எடுப்பா. சாட்டிஸ்ஃபேக்ஷன் வராது, சாட்டிஸ்ஃபேக்ஷன் வராது. ரெண்டு குரூப்க்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வராது. ஒன்று, எதுவும் சாரியே சரியா இல்லாதவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வராது. நிறைய சண்டே காலையில் அதுவே ஒரு 15 மினிட்ஸ் ப்ரோக்ராம், 20 மினிட்ஸ் ப்ரோக்ராம், சாரி முன்னால் நின்று எதை தான் செலக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. போன வாரம் இது கட்டிட்டோம், அதுக்கு முன்னால் இது கட்டிட்டோம், அதுக்கு முன்னால் இது கட்டிட்டோம். எவ்வளோ ஞாபக சக்தி இருக்குதுன்னா வசனத்தில் எடுத்தா உண்டு, ஞாபகமே கருத்தில் இருக்காது. ஆனால் சாரி எடுத்தாக்கா, ஒரு போன கிறிஸ்மஸ்க்கு தான் கட்டினேன், போன ஈஸ்டருக்கு தான் கட்டினேன், 2 வருஷத்துக்கு முன்னால் இதானே கட்டினேன். என்ன ஞாபக சக்தினா அந்த லேடிஸ்க்கு, அப்பா பாப்பா தூக்கி தலை மேல வச்சுக்கணும். எவ்வளவு ஞாபக சக்தி இருக்குது. ஆனா சில நேரத்துல ஞாபகமே வர்றதுல கடுகு போட மறந்துட்டேன். வெளியே வந்துட்டுக்கோம், என்ன போட்டுல கடுகு போடாத ஒரு நாள் வெடிக்கிற ஒரு சமாச்சாரமே அதுதான். சவுண்ட் போடுற ஆளே அவர் தான், சவுண்ட் போடுற ஆளே அவர் தான். அதுக்கு நெக்ஸ்ட் கரேப்பில் இந்த 2 ஆள் தான் எண்ணெயில ரொம்ப ஜாஸ்தி சவுண்ட் போடுறவங்க. இந்த 2 ஆளே சம்டைம்ஸ் மறந்துட்டா அப்போ எப்படி இருக்கும் பாருங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார், கொடுத்து கொண்டே இருக்கிறார். சாரி வாங்கினா இன்னொன்னு, சுடிதார் வாங்கினா வேணாம், அது வேணாம் வேணாம், 60 வயசு ஆகிட்டா கூட சுடிதார் நல்லா தாக்குது போடலாம், ஆமென் அப்படின்ற யோசனை தான் வருது. வேணான்னு யாரும் சொல்றது இல்ல. ஆனால் நான் என்னன்றேன், இவைகள்லாம் திருப்தி கொடுக்கறது இல்ல. எது திருப்தி கொடுக்கணுமா? ஒரு கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிற வரைக்கும் என் ஆண்டவரை துதிக்கிறதுக்கும் சோத்திரத்துக்கும் மகிமைப்படுத்துறதுக்கும் கனப்படுத்துறதுக்கும் அதுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்பொழுதுமே இருந்திருக்குது. ஹல்லேலூயா. ஒரு ஆறுதல் இருந்தே இருக்குது. ஹல்லேலூயா. மெட்டீரியல் cannot satisfy sometimes. பொருள் எப்பொழுதுமே நம்ம ஆறுதல் படுத்தல. எப்பவும் வஸ்துக்கள் நம்ம இன்னும் வஞ்சகத்துல தான் இழுத்துன்னு போயினே தான் இருக்கும். பிரச்சனை தான் வரும். கிறிஸ்துமஸ் ஆனாலே எவ்வளோ எப்படியோ என் பொண்டாட்டி என்ன கடத்துல இழுத்துன்னு போய் விட்டுறாடா, விடவும் முடியறதில்ல, வேணாவும் சொல்ல முடியறதில்ல. பொண்டாட்டி கதை எடுத்துங்கோ, அவங்க என்னன்றாங்க, இந்த இடத்துல புருஷன்கிட்டையும் சாகணும், இந்த இடத்துல புள்ளிங்கிட்டையும் சாகணும், 2 இதுக்கு மதியத்துலேருந்து நான் செத்து நிற்கிறேன் அப்படின்னு இவங்க உள்ள பள்ள கடிச்சுன்னுக்கிறாங்க. பிள்ளைங்க என்ன பண்ணுறோம், இந்த அப்பனை வச்சுக்கின்னு நம்ம என்ன பண்ணுறது தெரியல, இந்த அம்மா வச்சுக்கின்னு இங்கே பயந்துன்னு இது பண்ணுக்குது, அவரு இப்படி ஆட்டம் போட்டுக்கிறாரு, இந்த 2 பேர் ஆட்டத்துக்கு மத்தியில் நான் படுற பாடு இவ்வளோ சொல்லிட்டு இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளே, டோன்ட் வரி. இதெல்லாம் உலகத்தில் இருக்கிற மட்டும் நம்முடைய மென்டாலிட்டி, எப்படிப்பட்ட காரியத்தை நம்ம ஏத்துக்கிறோம், எப்படி தேவை, குடும்பத்தை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம், எப்படி செலவு பண்ண போறோம், இதெல்லாவற்றையும் அனுசரிக்கிற வரைக்கும் நமக்கு சங்கடம் தான். ஆனால் இதோடு கூட ஆவியானவர் மர்ஜ் ஆயிட்டார்னா அவர் சகலமும் சமாதானமா நடத்துவார், சந்தோஷமா நடத்துவார். ஹல்லேலூயா. நம்முடைய வரவுக்கேற்ற, நமக்கு தேவைக்கேற்ற, நம்முடைய ஆசீர்வாதத்துக்கேற்ற, நம்முடைய இன்கமுக்கேற்ற செலவுகளை திங்க் பண்ணோம்னா நம்மெல்லாம் நம்முடைய குடும்பத்தோடு ஒட்டி உறவாடணும். ஹல்லேலூயா. குடும்பத்தோடு சம்பந்தப்படணும். ஹல்லேலூயா. குடும்பத்தினுடைய இன்கம் என்னன்னு தெரியணும், குடும்பத்தினுடைய அன்பு என்னன்னு தெரியணும், அப்பாவுடைய அன்பு என்னன்னு தெரியணும், தம்பி அம்மாவுடைய அன்பு என்னன்னு தெரியணும். இதை தெரிஞ்சுக்கணும், அந்த குடும்பத்துக்கு பிரச்சனை ஒன்றும் கிடையாது. ஹல்லேலூயா. சமாதானம் சமாதானம் சமாதானம். மனுஷர் மேல் பிரியம், குடும்பத்தின் மேல் பிரியம், வீட்டின் மேல் பிரியம், தாயின் மேல் பிரியம், தகப்பன் மேல் பிரியம், பிள்ளைகள் மேல் பிரியம், இப்படி குடும்பத்தினுடைய காரியம் மேல் பிரியம் கொஞ்சம் இருந்தா எல்லாமே ஆசீர்வாதமா இருக்கும். ஹல்லேலூயா. Now let me explain about peace of mind. மனுஷர் மேல் பிரியமா இருக்கணும், சமாதானமா இருக்கணும்.
ஏசாயா 26:3 வாசிக்கிறோம், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். எப்பொழுதுமே உம்மை நம்பி இருக்கிறபடியால். கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்ட ஆள் யாராவது இருந்தால், அப்படிப்பட்ட மனதுடையவர்கள் இருந்தால், அவர் எப்பொழுது கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருப்பார்கள். அப்படி இருக்கிற மனுஷர் பூரண சமாதானத்தோடு அவர் இருக்க கர்த்தர் உதவி செய்வார். பூரண சமாதானத்தோடு இருக்க தேவன் நம்மை காத்துக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிலிப்பியன்ஸ் 4:7 வாசிக்கிறோம், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருக்கட்டும். Let them know. நீ எப்படிப்பட்ட சாந்தம் உள்ளவர், பொறுமை உள்ளவர், தாழ்மை உள்ளவர், குவைட்டான மனுஷன், எல்லாவற்றையும் சகிச்சு அப்படியே சைலண்டா இருக்கிற மனுஷன் மற்றவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு விடுங்க, தெரிஞ்சுக்குவாங்க. கண்டிப்பா நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது. எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்கள், எனி அப்ளிகேஷன், எனி கைண்ட் ஆஃப் ரிக்வெஸ்ட், ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் வேண்டுதல் தேவனுக்கு தெரியப்படுத்து. ஸ்தோத்திரம். இது தெரியப்படுத்தும் மட்டும்தான் கர்த்தர் நம்மளை இன்வால்வ் ஆக முடியும். சமாதானத்தை அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமென். பீஸ் ஆஃப் மைண்ட் எப்பொழுதுமே தேவனோடு கொடுக்கிற ஜெபத்தினாலே நம்மை தாங்க முடியும். அர்த்தம் பண்ணீங்க சார், ப்ளீஸ் 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 ப்ளீஸ். ஜான் 14:16-33 வாசிக்கிறோம், இயேசு அவர்கள் பவித்திரமாக இப்பொழுது நீங்கள் விசுவாசியா இருக்கிறீர்கள். ஆமென் ஆமென் ஆமென். ஞாபகப்படுத்துறாரு, நம்ம எல்லாரும் ஞாபகப்படுத்துறாரு, இப்பொழுது நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். விசுவாசிக்கிறோமா? நம்ம விசுவாசிக்கிறோமா? இதோ நீங்கள் சிதறுண்டு அவன் தன் இடத்திற்கு போய் என்னை தனியே விட்டு விடும் காலம் வரும். வச்சுங்களா? இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையில் அறையும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை பிடித்து நியாய சங்காசத்துக்கு எடுத்துக்கொள்ளும் பொழுது ஒரு சீஷரும் அந்த இடத்துல காணப்படல. எல்லாரும் எஸ்கேப். நம்மளும் பிடிச்சிடுவாங்களோ? அதை கர்த்தர் இங்க சொல்லி கொடுக்கிறார். ஞாபகப்படுத்திங்க, நீங்க என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனித்திறேன், நான் தனியா இருக்கிற ஆள் இல்லை. ஸ்தோத்திரம். நான் தனியே ஆள் இல்லை, பிதா என்னோட கூட இருக்கிறார். புரியுதுங்களா? நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் ப்ளீஸ், நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் ப்ளீஸ், என்ன கவனிங்க ப்ளீஸ். இயேசு கிறிஸ்துவே சொல்றார், எங்களுக்கு ஒரு குரூப் வேணும், நமக்கு நல்ல தொழுகை வேணும், ஒரு ஐக்கியம் வேணும்னு சொல்லிட்டு நான் சீஷர்களை உண்டு பண்ணது. அதான் வச்சுக்கின்னு உங்களுக்கு ஊழியமே பண்றேன். ஆனா ஒரு நாள் வந்துச்சு, என்னை பிடிச்சாங்க, நீங்க எல்லாரும் என்னை விட்டு மறைஞ்சு ஓடிட்டீங்க. அப்போ நீங்க எல்லாரும் என்னை பார்த்தோன்னு சொல்றீங்க இயேசு கிறிஸ்து தனித்து விடப்பட்டாருன்னு யோசிக்கிறீங்க. நான் தனியே இல்லை, பிதா என்னோட கூட. நான் அதை தான் தெளிவா உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். சுவாசியே, தனியாய் விடப்பட்ட ஒரு நேரம் வரும். குடும்பத்துக்கு டாட்டா சொல்லிட்ட, அப்பா பாட்டுக்கு வேலைக்கு போயிட்டாரு, அம்மா வீட்டில் தங்கிட்டாங்க, நீயும் காலேஜுக்கு போற, தனியா ரோடு கிராஸ் பண்ற, ஒண்டியா மாட்டிக்கிற. நீ ஒண்டியா இல்லை. ஸ்தோத்திரம் பண்ணுங்கப்பா. நீ ஒண்டியா இல்லை, பிதா உன்னோடு இருக்கிறார், தேவன் உன்னோடு இருக்கிறார். நான் ஞாபகப்படுத்துறேன், பல நேரத்தில் நமக்கு ஞாபகம் வர்றதில்ல, இப்போ ஞாபகப்படுத்தி நிற்கிறேன். நான் விசுவாசி கொஞ்சம் புரிஞ்சுங்க. மறுபடியும் சொல்றேன், இந்த கான்செப்டை வச்சு பேசுறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றார், நீங்க எல்லாம் ஓடிட்டீங்க, நோ ப்ராப்ளம், எனக்கு தெரியும் இந்த சூழ்நிலை நடக்கும்னு, ஆனால் நான் ஒண்டியா இல்லை, பிதா என்னோட கூட இருக்கிறார். இந்த இடத்துல விசுவாசிக்காக நான் கர்த்தர் சொல்றார், நம்ம எல்லாம் ஒண்டியா இல்லை, தேவனாகிய கர்த்தர் நம்மோடு. சில நேரத்தில் ஒண்டியா அவஸ்தைப்பட வேண்டிய சூழ்நிலை, ஒண்டியா இருக்க வேண்டிய சூழ்நிலை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. There was a time நமக்கெல்லாம் எப்படி சொல்றதுன்னு புரியாது. ஐயோ இப்படிப்பட்ட சூழ்நிலை ஆயிட்டனே, யோசிக்க வேண்டிய சூழ்நிலை, யோசிக்க வேண்டிய சந்தர்ப்பம். சில நேரத்துல ஏன்டா இப்படி ஆகுதே அப்படின்னு யோசித்தேன். தேவன் உன்னோடு இருக்கிறார், நீ ஒண்டி இல்ல, நீ தனிப்பட்ட ஆள் இல்ல. எப்பொழுது ரட்சிக்கப்பட்டுமே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க, கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நான் தனிப்பட்ட ஆள் அல்ல, என்னோடு கூட தேவன் இருக்கிறார். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, எனக்கு தெரியும்.
உபத்திரம் டெஃபினெட்லி இருக்குது. ஆனாலும் நீங்கள் திடன் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. யூ மஸ்ட் கெட் என்கரேஜ். ನೀವು ಸಮಾಧಾನ ಮಾಡುತ್ತಾ ಇರುವಿರಿ, ಸಮಾಧಾನವಾಗಿ ಇರುವಿರಿ. ಕಾರಣ நான் உலகத்தை ஜெயித்தேன். ஹalleluya. உலகத்தை ஜெயித்த ஆண்டவர் ஒருவர் நம்மோடு இருக்கிறார். ஆனபடினாலே நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவராகிய கர்த்தர் நாமத்திலே நாம் ஜெயிக்கிறோம். ஹalleluya. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு என்பது எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். ஆனாலும் நீங்கள் திடன் பட வேண்டிய ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆண்டவர் உலகத்தை ஜெயித்திருக்கிறார். ஆனப்படி நான் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஹalleluya. கலேஷியன்ஸ் 5:22 வாசிக்கிறோம். ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்ட விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளை குறித்து தான் சொல்லுது. கிறிஸ்துவில் உடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும். சார், மேடம், வாலிப பிள்ளைகள் கொஞ்சம் யோசிச்சுங்க. இந்த வசனத்தை கொஞ்சம் நம்ம எல்லாம் திங்க் பண்ணி தான் ஆகணும். கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார். ஆமென். வெறும் சரீரத்தை மட்டும் சிலுவையில் அறைஞ்சா போதாது. ஆசை இச்சைகளையும் மாமிசத்தையும் சிலுவையில் அறைய வேண்டும். நான் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்க கடவுள். ஹல்லேலூயா. நாம் ஆவிக்குரியவர்களா இருந்தால் ஆவிக்கேற்றபடி நம்ம நடந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. யோவான் 14:27 வாசிக்கிற சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை கொடுக்கிறேன், உலகம் கொடுக்க பிரகாரம் நான் கொடுக்கிறது இல்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாக. இந்த மாசத்திலே நாங்க எப்படியாக உங்களை சமாதானப்படுத்துறதுக்காக தான் வந்திருக்கிறோம். உங்களை தைரியப்படுத்துறதா வந்திருக்கிறோம், ஆறுதல் படுத்துறதா வந்திருக்கிறோம். தைரியப்படுங்க, மனசு தெளிவாகட்டும். வாட் எவர் இட் மே பி, என்ன தான் வரட்டும் பார்க்கலாம். சமாதானத்தை மெயின்டைன் பண்றதுக்கு வழி பண்ணுங்க. கொலோசியர் 3:15 வாசிக்கிறோம். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட. என்ன ஆகையால்? ஆகையால்னா என்னது? யூதர் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, இவனும் இல்லை அவனும் இல்லைன்ற இந்த வித்தியாசங்கள்லாம் கிடையாது சார். அதுதான் முன்னால போட்டுக்கிறது. ஆகையால் இப்படி வித்தியாசமான ஆட்களுக்கு இருக்கிறதுனால வித்தியாசமான, அவன் கிரேக்கன்னா பெரிய ஆளு, யூதனா பெரிய ஆளு, நீ எப்ரேன்னா பெரிய ஆளு, இப்படின்ற ஒரு சூழ்நிலை இல்லை. நீ யாரனா இருந்துக்கோ, கர்த்தருக்குள்ளாக நம்ம எல்லாரும் ஒண்ணு. நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ள பரிசுத்தரும். நம்மளாம் யாரு? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட. சோத்திரம், சொல்லுங்க சொல்லுங்க, பரிசுத்தர். நம்மளாம் யாரு? பரிசுத்தர். பிரியமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு. புரியுதுங்களா? இதை போட்டுக்குன்னு அதை போட்டுக்குன்னு இதை போட்டுக்குன்னு அதை போட்டுக்குன்னு. சில பேருது எவ்வளோ ஓந்துறோன்னா, வானா உங்களுக்கு லிப்ஸ்டிக் போட்டுக்குவாங்க, அந்த லிப்ஸ்டிக் கழிஞ்சிருதுன்னு அந்த வார்த்தை கூட பேசுறது கூட, எஸ் எஸ், அந்த டச் ஆயிட்டா கூட அது எங்க போயிடுதோன்னு அது ஒரு அவஸ்தை. தலையில முடி வந்தா கூட அத்தை எடுக்கிறது கூட கஷ்டம். ஏன்னா அதை மறுபடியும் 3 செட்டிங்ஸ் கொண்டாடுறதுக்கு அது கொஞ்சம் தலை முடிய கூட டச் பண்ணிட்டு மாட்டாங்க. சாயங்காலம் வீட்டுக்கு போற வரைக்கும் அவங்க படுற பாடு வானா. அந்த தேவையில்லாத நல்லா நடக்கிறப்பவே நமக்கு கால் தடுக்குது. இங்க இருக்கிற ஃபுட்பாத்துங்களே, அது ஃபுட்பாத்து கிடையாது. அது இதுல இப்படி வேற எங்கிட்டு வானா உங்க வேதனை. ஏன் கேக்குற? அவங்க படுற பாடு, மற்றவங்க எதிரில் அவங்க பண்ற வேதனை, அது எவ்வளவு அனுபவிச்சுக்கின்னு அனுபவம் இல்லாத மாதிரி, அவங்க கஷ்டப்படாத மாதிரி அவங்க பண்ற கதை. இதுல வேற 2 காதுலயும் போட்டு யார் வீட்லயும் பாட்டு கேட்கறது விவகாரமே இல்லாத மாதிரி, இவங்க தாக்குற மாதிரி ரோட்ல வேற இத்த வேற போட்டுக்கின்னு. யாருக்குடா இவ்வளோ ஷோ ஆஃப்? சின்ன வயசு வாலிப பொண்ணு, நீ செத்துட்டா என்ன பிரயோஜனம்? எவ்வளோ கனவை நீ நாசம் பண்ற. கிறிஸ்தவர்கள் நம்மலாம் அப்படி இல்லை இல்லைங்களா? நம்மலாம் போடுறது இல்லை இல்லைங்களா? இப்பெல்லாம் நம்மலாம் போடுறது இல்லை இல்லைங்களா? ஏன்னா வீட்டில் நான் சொல்லுவேன், ஃபோன் நீங்க பாக்குறதா இருந்துச்சுன்னா சவுண்டா பாருங்க. உங்களுக்கு நான் இடைஞ்சில கொடுக்கறது இல்லப்பா. நான் என் மகன்கிட்ட சொல்லுவேன், என் மாவுக்கிட்ட சொல்லுவேன், ஹேண்ட்ஸ் ஃப்ரீ நான் வாங்கி கொடுக்க மாட்டேன். எப்பவோ நான் வாங்கிட்டேன், செல்போனோட வந்துருச்சு. அந்த ஹேண்ட்ஸ் ஃப்ரீ நான் வாங்கி கொடுக்கறது இல்லை. ஏன்னா உனக்கு ஆசைப்பட்ட வாங்கிக்கோ. ஆனா நீ ஒண்டி தனியா கேட்கறதுக்கு அங்க நீ ஒன்னும் சீக்கிரட்டா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீ என்னுடைய பிள்ளை.
ஓப்பனா சவுண்ட் போட்டு கேளு. என்ன ஜோக்கா இருந்தா கூட சவுண்ட் போட்டு கேளு. அதுல ஒண்ணு தப்பு சொல்லவே மாட்டேன். நீ சவுண்ட் போட்டு கேளுடா, உன் ரூம்ல சவுண்ட் போட்டு கேளு. டிவிக்கு மரியாதையே இல்லைங்க அந்த வீட்டுல. ஏன்டா டிவி வாங்கினேன், இவ்வளோ காஸ்ட்லி கொடுத்து 60,000 80,000 8,000 போட்டு நான் டிவி வாங்கி போட்டேன். இப்போ ஒருத்தனும் வந்து டிவி ரிமோட் எங்க இருக்குதுன்னு தேட மாட்டேன்றான். எப்போ பாரு ஒரு லூசுங்க மாதிரி அத தூக்கி 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 குழந்தை மாதிரி தூக்கி 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 வச்சுக்கிட்டு நெஞ்சில எதை வைக்கணும்னு தெரியல. இது தூக்கி 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 வச்சுக்குது. செல்ல பிள்ளைகள் மாதிரி எதை ஏந்துறாங்களோ இதான் ஏந்துறாங்க. இன்னும் குழந்தை பிறந்தா கூட குழந்தை ஏந்த மாட்டாங்க போலக்குது. இந்த குழந்தைய தான் ஏந்திக்குவாங்களோ என்னவோ. சுவாசி ஸ்தோத்திரம். கொஞ்சம் கூட புரிஞ்சுக்குங்க. I am not degrading somebody. நாம் இவை எல்லாவற்றுக்கும் வெளியேறப்பட்டவர்கள் நாம் என்பதை நீங்கள் மனதில் வச்சுக்கணும்ன்றேன். இந்த எல்லா பொருள்களை பார்க்கலாம், இங்க இருக்கிற வஸ்துக்களை பார்க்கலாம், இங்க இருக்கிற எல்லா திரவியங்களை பார்க்கலாம், வஸ்துக்களையும் பொருட்களை பார்க்கலாம், நாம் வெளியேறப்பட்டவர்கள். நமக்கு மட்டும்தான் பரிசுத்த ஆவி, செல்போனுக்கு பரிசுத்த ஆவி இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிரசங்கம் பண்ணிட்டோம். டிவி பார்க்கறவங்க பரலோகம் போக முடியாது. சில சபைகள் பிரசங்கம் பண்றாங்க தானுங்க. செல்போன் பார்க்கறவங்க எல்லாம் பரலோகம் போக முடியாது. இப்ப பிரசங்கம் பண்ணுங்க சார், பண்ணுங்க சார், நீங்க பண்ணுங்க சார்ன்றேன். நீ எப்பவுமே செல்போன் கையுமா இருப்பியான். டிவி பார்க்கிறவர்கள் பரலோகம் செல்ல மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரசங்கம் பண்ற அதே வார்த்தை இப்ப ஏன் செல்போன் பார்க்காதேன்னு சொல்லிட்டு நீ அதை எப்ப பாரு கையும் கோலமாக்குற. நான் ஊழியக்காரரை பத்தி பாக்குறேன். ஊழியக்காரருக்கு போறதுக்கு பின்னாடி அஸ்தவான் ஒண்ணு வர்றாரு, அவர் பார்க்க மாட்டியா நீ? டக்குன்னு இங்க பரிசுத்தவான் போன உடனே அதை அறியாதே இன்னொரு அசுத்தவான் வருது, அது உனக்கு டக்குன்னு தலையில வந்த உடனே நீ செல்போன் வச்சிரு, அப்படி ஏவுதல் வந்து வச்சிரு, உன்னை பரிசுத்தவான் என்று சொல்லுவேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நடைமுறையில வாழ்க்கை நடத்த நம்ம எல்லாம் பிரயாசப்படணும், பயப்படணும். ஐயா நம்ம எல்லாம் பயந்து வாழணும், கர்த்தர் சமூகத்துல பயந்து வாழணும். பிகாஸ் ஜீசஸ் இஸ் ரியல். கர்த்தருடைய மகிமை ரியல், பரிசுத்த ஆவி ரியல், அவருடைய மகிமை ரியல். பயந்து வாழ்றதுனால தான் இன்றைக்கு கூட நான் ரொம்ப கேர்ஃபுல்லா வைக்கிறேன். விசுவாசிகள் எல்லார் மத்தியிலும் நான் ரொம்ப கேர்ஃபுல்லா தான் இருக்கிறேன். ஏன்னா நான் கீழ்ப்படுகிறேன். எந்த ஒரு விசுவாசியும் மேன்மையாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். காலைல கூட அந்த தம்பி அழகா ஒரு நல்ல காங்கோஸ் வாசித்திருந்தாரு. டக்குன்னு இவர் அவரை பார்க்கிறாரு. எனக்கு அது குஷி ஆயிடுச்சு. ஓ தம்பிய அண்ணன் பார்க்குறாரு அந்த சைடில். என்ன டக்கு அவருக்கு தகுந்த மாதிரி ஒரு ட்ரம்ஸ் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அந்த டைமுக்கு கரெக்டாக அவர் வாசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்ன அழகா அந்த டைமுக்கு அந்த டியூன் தான் ரொம்ப அழகா சவுண்ட் கரெக்டாக போட்டுச்சு. அவர் கூப்பிட்டு சொல்றேன், எப்பவுமே கிழ குஞ்சுக்கினே வாசித்துருக்கிறேன், அப்படி வானடா, போல்டாடுறா, நல்ல ரோப்பா உட்கார்றா, அப்படி நிக்காதரா அப்படின்றேன். போவாங்க அங்கிள் அப்படின்ற மாதிரி அவரு எவ்வளவு சொன்னாலும் சரி போவாங்க அங்கிள்ன்ற மாதிரி தான் அவரது சென்டிமெண்ட். நான் சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைக்கு நமக்கு என்ன குறைச்சு? போல்டாயிரு, எதை செய்தாலும் ஆசீர்வாதமாயிரு, சந்தோஷமா செய், ஹல்லேலூயா, குஷியா செய், அத போல்டா செய். அடிக்கிறப்ப இப்படி பயந்து அடிக்காத, ரோப்பாடி. ஸ்தோத்திரம். ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். மன்னிச்சுனே இருங்க சார். ஒரு விசுவாசியை பார்த்த உடனே கர்த்தாவே இவரை மன்னிக்கிற மனசுல சொல்லு. ஒரு விசுவாசி அது சொல்ல மறந்துட்டீங்கன்னு வச்சுங்க, உடனே எப்படி நடக்கிறா பார், எப்படி போயிருக்கிறா பார். நீ எப்போ மன்னிப்பு சொல்ல, மன்னிக்க கர்த்தாவே மன்னிக்க சொல்லிக்க, மன்னிக்க இல்லைன்னா போது பார், எதனா ஒண்ணு நொட்ட கதை வந்துடும். ஏன்னா அந்த 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 ரோல்ல தான் இருக்கிறோம். நம்ம ரோல் மாடல்ல ஃபில்ம் ஆக்ட்ரஸா ஆகுறமோ இல்லையோ, நம்ம எல்லாம் ஆல்ரெடி நடிச்சுன்னு தாங்கிறோம், சூப்பரா நடிக்கிறோம் நம்ம எல்லாம். ஆனா நமக்கெல்லாம் சான்ஸே கொடுக்கல, இன்னும் யாரும் சான்ஸ் கொடுக்கல சார் நமக்கெல்லாம். இல்லைன்னா நம்ம எல்லாம் எப்படியாப்பட்ட நடிகர் தெரியல அவங்களுக்கெல்லாம் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க நம்ம கிட்ட. இவை எல்லாவற்றிலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடுவது. Who has to rule? உங்க மனசை ரூல் பண்ண வேண்டியது எது? தேவ சமாதானம். தேவ சமாதானம் உங்கள ஒரு ஆட்சி செய்யற ஆளா இருக்கணும்னா
நம்ம முடிஞ்ச அளவுக்கு மன்னிச்சுக்கினே சமாதானம் மன்னிக்க சொல்லணும். ஆண்டவரே, என் மனைவியை மன்னிக்கிறேன், செஞ்சாங்களோ இல்லையோ மன்னிக்கிறேன். அப்பதான் அன்பு கூடும். ஸ்தோத்திரம். அப்பதான் அன்பு கூடும். உங்களை அறியாது சொல்ல ஆரம்பிச்சிங்க, அப்பதான் அன்பு கூடும். கர்த்தர் பெரியவர், தேவ சமாதானங்களை அளக்கடுவது இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாய் அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களுமாய் இருங்கள். ஸ்தோத்திரம். நன்றி அறிதல் உள்ளவர்களுமாய் இருங்கள். ஸ்தோத்திரம். பேசுங்களா? பேசுமா வானாவா? வீட்டுல வந்தா சமாதானம் கொடுக்கறாங்க, தண்ணி குடிக்கிறாங்க, சமையல் பண்ணிட்டு சமையல் கொண்டாந்து கொடுக்குறாங்க, பணம் இருந்துட்டா எல்லாம் நடந்துருதா? ஆறுதலா தூங்கி ஏச்சுக்கிறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் தைரியம் கொடுக்குறாங்க. குடும்பத்துல நமக்கு ஒரு பெரிய ஆறுதலும் சமாதானம் உண்டாகுது. என் பிள்ளைங்களுக்காகவும் நான் நன்றி உள்ளவராக, என் மனைவிக்காக நன்றி உள்ளவராக, ஒருத்தருக்கு ஒருத்தர் நன்றி உள்ளவரா இல்லைன்னா நம்ம எப்படி அந்த வீட்டுல சமாதானமா வாழ முடியும்? யோசனை பண்ணி பாருங்க. ஒரு வீட்டுல நம்ம அவங்கவுங்களுக்கே நன்றி அறிதல் இல்லாம இருந்துட்டா நம்ம எப்படி அந்த வீட்டுல சமாதானத்தை எதிர்பார்க்க முடியும்? யோசனை பண்ணி பாருங்க. சொல்லுங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டா, வீட்டுல ஒரு நாய்க்குட்டி இதெல்லாம் நவோ போராடிட்டு வெட்டி மடிச்சிட்டு போற மாதிரி போறோம். நல்லக்கிறியா இன்னும் அவ்வளவு குஷி ஆயிப்போகுது நாயை பார்த்த உடனே. என் பொண்ணு இங்கெல்லாம் சிம்பிளா போயிட்டு அந்த பூனை பார்த்த உடனே வடா வடா வடா, என்னடா அவ்வளவு குஷி ஆயிடுது, என்னடா வடா படாவ. காலமெல்லாம் என் மகன் என் தங்கச்சிய பார்த்து மலின்னு சொல்றதே இல்லை, வடா வடா. அது ரொம்ப க்ளோஸ் தான், ரொம்ப பாவம், புள்ள மாதிரி தான் அவர் அனுசரிக்கிறது. ஆனாலும் இது வடா, ஏன்னா நீ வாடான்றனால நானும் வாடான்ற மாதிரி இருக்குது கதை. ஆனா அவர் சொல்ற வாடா வேற, இவர் சொல்ற வாடாவே வேற. நான் என்ன சொல்றேன், நன்றி அறிதல் நம்ம வீட்டுல வேணும் சார். கருத்துக்கு ஒரு நிம்மதி, நிக்கிறதுக்கு ஒரு நிம்மதி, தூங்குறதுக்கு ஒரு நிம்மதி, பேசுறதுக்கு ஒரு நிம்மதி, சாப்பிடறதுக்கு ஒரு நிம்மதி. ஐயோ பிரச்சனை இல்லடா, இங்க யாரும் வெற்றமே இல்லை, சந்தோஷமா வீட்டுல உட்காரலாம்னா வீட்டுல உட்காரலாம், நம்ம வீட்டுல உட்காரலாம். எவ்வளவு தூரத்துக்கு நன்றி அறிதல் உள்ளவளா இருக்கலாம்னா, நம்ம வீட்டுல இருக்கிறவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் நன்றி அறிதலா இருந்துட்டாலே போதும், வாழ்க்கையில கொஞ்சம் ஒரு 40% சமாதானமா வாழ்ந்துடலாம். சோத்திரம். வீட்டுல புரிஞ்சுங்க, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ண வாசமா இருப்பதாக. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லி உங்கள் இருதயங்களில் கர்த்தரை பாடி பக்தியுடன் பாடி, வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதை எல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே முன்னிலையா பிதாவுக்கு மகிமையும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வசனம் சொல்லுது, தேவனுடைய ராஜ்யம் ஏதோ சாப்பிடுறதும் குடிக்கிறது மட்டும் இல்லை, அது நீதியும் சமாதானம் பரிசுத்த ஆவியின் சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருங்க, மனமகிழ்ச்சியா இருங்க, ஆறுதலா இருங்க. இவைகளினாலே கிறிஸ்துவுக்குள் ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷர்கள் அங்கீகரிக்கப்பட்டவனுமா இருக்கிறான். சோத்திரம். ஒரு ஊழியம் செய்கிறவன் ஆண்டவர் அங்கீகரிக்கணும் சார், மனுஷராலும் அங்கீகரிக்கணும் சார். ஓகே, இவன் ஒரு பாஸ்டரா நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்கணும், இல்லைன்னா நான் இங்க ரோஜன் இல்லாத போயிடுவேன். ஒரு ஊழியக்காரரு தகுதி உள்ளவர்களா இருக்கிறாருன்னா ஃபர்ஸ்ட் ஆண்டவர் நம்மளை அங்கீகரிக்கணும். ஓகே, நீ ஊழியக்காரனாக்கிற ஊழியம் செய்ப்பா அப்படின்னு. ஊழியக்காரன் ஒவ்வொரு விசுவாசிகளும் நினைக்கிற மாதிரி நான் வாழணும். பரவாயில்ல, பாஸ்டரா சிக்கிறார், பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற ஸ்டேஜ்ல உங்க மனசுல இருந்தா மட்டும்தான் நான் ஊழியக்காரனா இருக்கிறது லாபம். இல்லாவிட்டால் வேஸ்டா போயிடும். சோ ஆண்டவருடைய சமூகத்தில் வசனம் சொல்லுது, இவைகளால கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்கிறான். ஆகையால் ஆனபடினால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அந்யோன்ய பக்தி விரித்து உண்டாக்கத்தக்கவைகளையும் நாடக்கடுவோம். எதை நாடணும்?
பக்தி விருத்திக்கும் அந்யோன்யத்துக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐக்கியப்படுறதுக்கும் காரணமா நம்ம வாழணும். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுக்குள் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திருத்தாய் ஒன்றாக்கி பகைய நின்ற பிரிவினை நடுச்சுவரை தகர்த்து. சார், இதெல்லாம் கிறிஸ்துமஸ் வார்த்தைகள். பிளீஸ், நீங்க ரெகுலரா படிக்கிறதுனால இது நீங்க கவனிச்சிருக்க மாட்டீங்க. அதனால கவனிக்கலன்றதுனால இது கிறிஸ்துமஸ் வார்த்தைகள் என்று தெளிவா உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். அவரே நம்முடைய சமாதான காரணர், அதான் கிறிஸ்துமஸ். இருதரத்தை ஒன்றாக்கி, அதான் கிறிஸ்துமஸ். பகை நின்ற பிரிவினை நடுச்சவரை தகர்த்து, சட்ட திட்டங்களாக நியாயப்பிரமாணத்தை நம்முடைய மாமிசத்தினாலே ஒழித்து, இருதரத்தாய் தமக்கு ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து, இப்படி சமாதானம் பண்ணி பகை சிலுவையினால் கொன்று, அதனாலே இருதரத்தாய் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் தூரமாயிருந்த உங்களையும் சமீபமாயிருந்த அவர்களையும் சமாதானத்தையும் சுவிசேஷத்தை அறிவித்தார். அந்தபடியே நாம் இருதரத்தார் ஒரே ஆவியினாலே பிதாவிடத்தில் சேரும் சாக்கிய அவர் மூலம் பெற்றிருக்கிறோம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து. அல்லேலூயா. அப்போஸ்தலருக்கு மட்டும்தான் இதெல்லாம் தெரியும், அவ்வளோ சீரியஸ்னஸ். ஏன்னா உபத்திரம் ஜாஸ்தியா இருந்துச்சு, தொல்லை ஜாஸ்தியா இருந்துச்சு, சாவு ஜாஸ்தி இருந்துச்சு, கொலை ஜாஸ்தியா இருந்துச்சு. அதனால பயந்து இருந்தாங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் இனி அந்நியர் கிடையாது, யாரோ கிடையாது, நீங்கள் பரதேசி கிடையாது, வேற ஊர்ல இருந்து வந்தவன், வேற தேசத்தான் அல்ல, பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தார். நம்மெல்லாம் யாரு? ஒரே நகரத்தார். ஸ்பெஷலா ஆண்டவர் சொல்றாரு, தேவனுடைய வீட்டார், தேவனுடைய வீட்டார். ஆமென், ஸ்தோத்திரம். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாய் கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஹல்லேலூயா. சுவாசியே, ரட்சிக்கப்பட்ட என்னைக்கோ நீங்கள் ஒரு மாளிகை, நீங்கள் ஒரு பேலஸ். அந்த பேலஸை கர்த்தர் கட்ட ஆரம்பிச்சிட்டார். ஆமேன். நல்லா கவனிச்சிங்க சார். சார் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க? அன்னிலிருந்து கர்த்தர் அன்பினாலையும் அறிவினாலையும் பக்தியினாலையும் பரவசத்தினாலும் ஸ்தோத்திரத்தினாலும் இப்படி வித்தியாசமான கற்களினாலே இந்த மாளிகையை கட்டின்னு வர்றார். யாரு? இந்த மாளிகை. இந்த ஒவ்வொரு மாளிகையும் கட்டப்பட்டு கடைசி அது எப்படி ஆயிடணும்னா பரலோகத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு மாளிகையா மாறிடணும். அது மாறும் பொழுது தானா இந்த மாளிகை அந்த மாளிகையோட இணைஞ்சுக்கும். அப்படி மேக்னெட் மாறி போய் அப்படியே பிடிச்சுக்கும். சோத்ரம் சோத்ரம். கர்த்தர் கட்டிக்கொண்டே இருக்கிற ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய மாளிகையாக வித்தியாசமான அன்பும் சமாதானம், நீடிய பொறுமை, சாந்தம், இச்சை எடுக்க, இப்படி ஒவ்வொன்றுத்திலும் தத்தக்கா பொத்துக்கான எவ்வளோ ப்ராப்ளம்ல கூட கர்த்தர் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா கட்டி 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 அப்படியே நம்ம உலகத்தை கொஞ்சம் வெறுத்து, கொஞ்சம் பாவத்தை வெறுத்து, இது வேணாம் அது வேணாம், இதெல்லாம் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு ஆசா பாசங்களை விட்டு எல்லாத்தையும் விட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மாளிகையாக கட்டப்பட்டு வந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாளிகை கடைசியில ஏற்றுக்கொள்ளத்தக்க ஆவிக்குரிய மாளிகையாக மாறும் பொழுது, தானாய் அந்த ஆவிக்குரிய இயேசு என்ன மாளிகை வரும் பொழுது அது மேக்னெட் போல நமக்கே தெரியாது, அது அப்படியே போயிட்டு ஒட்டிக்கும். இமை பொழுதிலே அது போயிடணும்னா அது சடனா ரட்சிக்கப்படாதுன்னு ஒருத்தனை பிடிச்சி அங்க இழுத்துன்னு போறது கஷ்டம். அது ஆல்ரெடி ப்ரிப்பேர் ஆயிட்டுக்குது, இட்ஸ் ஆல்ரெடி ரைப்பன், ரெடி ஆயிட்டுக்குது. ரெடி ஆயிட்டுக்கிறதுக்கு ஒன்றும் ப்ரிப்பரேஷன் தேவையில்லை. அது அப்படியே கர்த்தரோடு போயிட்டு வருகையில சேர்ந்துரும். அப்படிப்பட்ட ஆண்டவர் சொல்றாரு, அதுதான் சொல்றாரு, கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர்கள் மேல் நீங்கள் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். இது வரும் பொழுது அப்படியே அந்த தேவனோடு சேர்ந்து. சோ கர்த்தருடைய பிள்ளையே, எக்ஸ்பிளேஷன் இதுதான். ஆனா ஒரே ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். கம்யூனியன் ஆஸ்பெக்ட். ஏன்னா இதுல கம்யூனியன் நீங்க சொல்லிக்கிறீங்க, ஏன்னா கம்யூனியன் சமாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்க. மத்தேயு 2:1-15 ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதாவில் பெத்லகேம் இயேசு பிறந்த பொழுது கிழக்கு இருந்த சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவை பிறந்தவர் எங்கே? கிழக்கில் அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவருக்கு பணிந்து கொள்ள வந்தோம்
ஏரோது ராஜா அவர் கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். சோ கர்த்தருக்குள்ளாய் ஆண்டவர் வருகிறது விருப்பமில்லாத ஜனங்களுக்கு கலக்கம் தான் வரும். அவன் பிரதான ஆசிரியர்கள் ஜனத்தின் வேதப்பார்கள் எல்லாரும் கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள் யூதாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அதேனென்றால் யூதேய தேசத்தில் பெத்லகேமே, நீ யூதேயாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகி இஸ்ரவேலை ஆளும் பிரபு இடத்தில் புறப்படுவார் என்று தீர்க்கதரிசனம் எழுதப்பட்டிருக்கிறது என்றார். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்கள் திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள், நீங்கள் அதை கண்டு நானும் வந்து அதை பணிந்து கொள்ள எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேம் அனுப்பினான். ஆமென். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்தின் மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன் சென்றது. There should be a guidance which guides us all the day. ஒவ்வொரு நாளும் நம்மள கைட் பண்ணுது. இப்படிதான் வாழணும், இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் ஜீவிக்கணும் சொல்லுது. அதன்படி வாழ்றோம். எப்போ இப்படி போக கூடாதுன்னு கைட் பண்ணலையோ, you have to stop. You have to stop continuing. Amen. எப்போ அந்த லீடிங் வந்து இல்லையோ அந்த லீடிங் பிரகாரம் நீங்க கண்டினியூ பண்ணக்கூடாது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்து அவர்கள் வீட்டை விட்டு பிரவேசித்து பிள்ளை மற்றும் தாய் மரியாதை கண்டு சந்தோஷ சாஸ்திரமா விழுந்து பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து வெள்ளியும் பொன்னையும் பூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தை காணிக்கையாக கொடுத்தார்கள். ரைட். அதுக்கப்புறம் பின்பு அவர்கள் ஏரோதிடத்துக்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு. ஸ்தோத்திரம். When we are on the travel, ரொம்ப டவுட்ஸ் வரும். When we are on the travel, always. இப்ப நம்மலாம் வாழ்க்கையில டிராவல்ல தான் இருக்கிறோம். நம்மலாம் ஆமென். நம்மலாம் டிராவல்ல தான் இருக்கிறோம். உலகத்துக்கு வந்துக்கிறோம். நம்ம பரலோகத்துக்குரியவர்கள் இங்க இருக்கிறவங்க இல்லை நம்மலாம். அதனால இந்த டிராவல்ல இருக்கிறோம். ஆண்டவர் சொன்னார், காட்டினார், போனாங்க, பரிசு கொடுத்தாங்க, நன்றி சொன்னாங்க, குஷி ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் அதே தேவதூதன் சொல்றார், விசுவாசியாக நான் அலர்ட்டா இருக்கணும். என்ன சொல்றாரு? அவர்கள் ஏரோதிடத்துக்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியா தங்கள் தேசத்துக்கு திரும்பி போனார்கள். This is what the communion. ஆண்டவர் எப்பொழுது நீங்க மறுபடியும் சிஸ்டமேட்டிக்கா ஒரு ராஜா உங்களை கனப்படுத்தி வந்து மறுபடியும் இன்ஃபர்மேஷன் கொடுன்னு சொன்னாருனாக்கா நீ போ அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கிறான். ஆண்டவர் அங்கே கர்த்தர் சொல்கிறார், நீ போக வேண்டாம். சோ எச்சரிப்பையும் அலர்ட் வார்த்தைகளையும் நாம் கேட்கும் பொழுது அதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். You cannot continue your travel like that. என்ன சொல்லுதோ என்னென்ன வருதோ அது எல்லாத்தையும் நீ கண்டினியூ பண்ணணும் அவசியம் இல்லை. ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில சில முற்றுப்புள்ளிகளை வைக்கிறப்போ அதுக்கு ஸ்டாப் பண்ண வேண்டும். இதுக்கு செய்யக்கூடாதுன்னு சொன்னா செய்யக்கூடாது. This is one communion. Number 2 communion aspects என்னன்னா, அவர்கள் போன பின்பு கர்த்தர் தூது சொப்பனத்தில் யோசேப்பு காணப்பட்டு உடனே immediately instantly தக்ஷணவே யோசேப்புக்கு கர்த்தர் சொல்றார், யோசேப், ஏரோது பிள்ளைகளை கொலை செய்ய தேடுகிறான், அவன் இனிமேல் தேடுவான். அதனால நீ என்ன பண்ணு, பிள்ளையும் தாயும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு போ. இட்ஸ் தி பிளேஸ் வேர் ஈஜிப்ட் சொன்னாலே கர்த்தரை அறியாத ஜனங்கள். ஆனா நீ என்ன பண்ணோம், பிள்ளையும் தாயும் கூட்டிக் கொண்டு நீ எகிப்துக்கு போயிடணும். ப்ளீஸ் ரிமெம்பர், ஜெருசலேம்ல இருந்து ஈஜிப்டுக்கு இவன் இம்மிடியட்டாவே போனோம். ஏன்னா ஏரோது இப்பெல்லாம் விஷயம் கண்டுக்குன்னு இன்னொரு 4 நாளோ 5 நாளோ ஒரு வாரத்திலயோ பிள்ளைகள் எல்லாரும் சாவடிக்கிறதுக்கு சூழ்நிலை வரும். ஆவியானவர் எப்போ கைடன்ஸ் கொடுக்கிறாரோ, ஐயா அம்மாடி அம்மா வாலிப தங்கச்சி தம்பி ஞாபகப்படுத்துறேன் பாருங்க, அலர்ட்டா நீ ஜபத்துல இருந்தா தான், அலர்ட்டா நீ தியானத்துல கொஞ்சம் இருக்கணும். அப்பதான் ஆண்டவர் சிலர் எச்சரிப்பார், இன்னைக்கு நீ போகாத, இன்னைக்கு நீ இதை செய்யாத, நீ இதை பழகாத, இதை செய்யாத. ஒரு அசமாதானம் வருது, எனக்கு இதை செய்யறதுக்கு அசமாதானம் வருது அப்படின்னா யார்கிட்ட போயிட்டு எனக்கு அசமாதானமாக்குது, எனக்கு வேணாம், ரட்சிக்கப்படாதவங்கிட்ட எல்லாம் பேசினுக்கிறது இந்த கதையை. உனக்கு ஃப்ரெண்ட் இருப்பா, அவங்க கிட்ட போன் பண்றது, எனக்கு என்னவோ அசமாதானம் இருக்குது, வரத்துக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு வியாவாதம் கிட்ட எல்லாம் பேசினுக்கிறது.
ரட்சிக்கப்பட்ட நீ, ரட்சிக்கப்பட்டவன் தாயோட பேசு, ரட்சிக்கப்பட்டவன் தந்தையோட பேசு. அவங்க சொல்லுவாங்க, if you have any inconvenience in your thinking, avoid, just go in the peace. நல்லா தூங்கி எழு, நல்லா சாப்பிடு, ரெஸ்ட் எடு. சில காரியத்தை கர்த்தரை அவாய்ட் பண்றப்ப அவாய்ட் பண்ணு. தேவதூதன் சொல்றாரு, now it's the time. இன்னும் at any cost ஒவ்வொரு குழந்தைங்களை சாவடிக்கிற சூழ்நிலை ஆண்டவருக்கு தெரியுமே. ஆமென். நாளைக்கு ஏற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். இனி வருஷ காலங்களிலே வரப்போகிறது கர்த்தருக்கு தெரியுமே. அதனால அவர் சொல்றாரு, உடனே குழந்தையை எடுத்துக்கொண்டு நீ எகிப்துக்கு போ. when I went ஈஜிப்ட்ல அந்த இடத்தை நம்ம விசிட் பண்ணும் பொழுது, இட் இஸ் a சிட்டி. நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு மாளிகையோ ஒரு பெரிய ஒரு கோட்டை மாதிரி வீடு இல்லை. அது இட்ஸ் a simple ஒரு என்ட்ரன்ஸ், இட் கோஸ் டு கிரவுண்ட் ஃப்ளோர். ஒரு சின்ன படிக்கட்டு அப்படியே கிரவுண்ட் ஃப்ளோர் போயிடுது. அங்க சில வீடுங்க இருக்குது உள்ள கிரவுண்ட் ஃப்ளோர்ல, அண்டர் கிரவுண்ட் நினைக்கிறேன் அந்த இடத்துல இருக்குது. சிம்பிள் கேட் மட்டும் தான் எதிரில் இருக்குது, பெருசா ஒன்றும் தெரியல. பக்கத்துல சிட்டிஸ் நிறைய வீடுங்க இருக்குது, ஒன்றும் தெரியாது. ஸோ வாட் எ பிளேஸ் காட் கைஸ். அங்கே போன உடனே ஆவியானவர் எப்படி கைட் பண்ணிட்டு கர்த்தர் சொல்றார் தெளிவா, அவள் எழுந்து இரவிலே பிள்ளைகளையும் அதன் தாயும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போய் ஏரோதின் மரணம் பரியந்தும் அங்கே இருந்தான். அதுக்கப்புறம் கர்த்தர் கூப்பிடுறாரு, எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, என் குமாரனை வரவழைத்தேன். கர்த்தர் உன்னை பார்த்து சொல்வார், கரங்களை உயர்த்துங்க ப்ளீஸ். என் ஆண்டவர் சொல்வார், என் மகளை நான் வரவழைக்கிறேன், என் மகனை வரவழைக்கிறேன், ஆபத்து முடிந்தவனே என் மகளை வரவழைக்கிறேன்னு சொல்வார். அதே மகனும் மகளும் நீயா தான் இருக்க போகிறாய். ஆனப்படினாலே உன்னை தைரியப்படுத்துகிற தேற்றுகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், என் குமாரனை வரவழைத்தேன்னு சொல்லுகிற கர்த்தர் இன்றைக்கு நாம் அனைவரும் குமாரன் குமார்த்திகளா இருக்கிறோம் என்பதை நீங்க மறக்க வேண்டாம். ஆபத்துகளுக்கும் எல்லாவற்றுக்கும் எச்சரிக்கை கொடுத்துக்கிற கர்த்தர், ஜெபத்திலே தரித்திரு, உபவாசத்திலே தரித்திரு, சோத்திரத்தை தரித்திரு. உன்னுக்கு பலவீனம் இருந்தால் அட்லீஸ்ட் உன் தாயாவது உனக்காக ஜெபிப்பாங்க, தந்தை ஜெபம் பண்ணுவாங்க. நீ இன்னைக்கு தந்தை எப்போ ஜெபம் பண்ணிக்கிறாரு உங்ககிட்ட சொல்ல மாட்டார். அவர் தாய் அட்லீஸ்ட் சொல்லுவாரு, தந்தை சொல்ல மாட்டாரு. மக மேலேயே தான் ஏக்கமா இருப்பார். உங்ககிட்ட பேசுறது இல்லைன்றதுனால நீ விரோதி நினைச்சுக்கினியா? அவர் சோறு போடுறதும் காக்குறதும் எல்லாவற்றுக்கும் அவர் தான். இப்ப இது புரிஞ்சுக்குங்க. வீட்டுங்கள்ல தப்பு எடை போடாதீங்க, ராங் கால்குலேஷன் பண்ணாதீங்க. எப்பொழுதுமே கர்த்தர் உங்களை தண்டிச்சுடுவார். அப்புறம் ஆண்டவர் உங்களை தண்டிச்சுடுவார், ஆவியானவர் தண்டிச்சுடுவார். Don't put the wrong calculation. There will be so many fathers மனசுக்குள்ளே வச்சுக்கின்னு சைலண்டாவே எல்லாம் நல்லபடி வானா போதும், நம்மள எக்ஸ்போஸ் ஆகாது இருந்தா போதும்ட்டு வாழ்றவங்க எவ்வளவு பேர் குடும்பத்துங்க இருக்கிறாங்க. கர்த்தருக்கு திடப்படுங்க. ஹல்லேலூயா. தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நடந்தது. சுவாசியே, just understand how ஆண்டவராகிய கர்த்தர் சமாதானத்தை கொடுக்கிற கர்த்தர். உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியமுண்டா. கிறிஸ்துவாக நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் நடக்க வேண்டும், சமாதானம் இருக்க வேண்டும், குடும்பத்திலே பிரியம் இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசமா இருங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஜெபத்திலே வாங்க. கர்த்தர் மகத்தான காரியங்களை செய்ய போதுமானவர், நன்மை செய்ய போதுமானவர், இரக்கம் செய்ய போதுமானவர், தயவு செய்ய போதுமானவர்.